வணக்கம், நான் தான் கேட்குறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம், நம்ம ரைடு கிளம்பிட்டாங்க. ஸோ நம்ம எந்த ஏரியா போகிறத போக போனால் சொல்கிறாங்க. முக்கியமான மேட்டர் நம்ம பார்த்தா நம்ம மயில உனக்கு பக்கம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தா தெரியும், நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்க தான் பார்த்துருவாங்க. எவ்வளோத்துக்கு நம்ம மயிலோனது எப்படிலாம் பண்ணி என்னெல்லாம் பண்ணி ரெடி பண்ணாங்கிறத நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்க தான் பார்த்துருவாங்க. முக்கியமான மேட்டர் மயிலோட மட்டும் இருக்குது, அவரே காட்டுறோம் பாருங்க. ஸோ நம்ம மயிலோட பக்கம் ரெடியாக வந்திருக்காருங்க. இவரும் நம்மளும் அதில் நம்ம மாப்பிள்ள வந்திருக்காருங்க. BMW அங்கே நிற்கிது நம்ம மாப்பிள்ளை பைக்கு. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கே போகிறோம் பார்த்தா ரைடு தாங்க போகிறோம். எந்த ஊருக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தமிழ்நாட்டிலேருந்து கேரளா போகிறாங்க. கேரளா என்ன மேட்டருங்கிறத போக போன மோட்டோ விளாக்ல டீட்டெயிலாக சொல்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்க நண்பா. போகும்போது மேலே மோட்டோ விளாக் ஆந்த வேலை பார்க்கலாம் வாங்க காய்ஸ். ஸோ நம்ம ஸ்பாட்டில் வந்து கிளம்பி வச்சுங்க. ஸோ நம்ம மாப்பிள்ளை நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ எங்கே போக போகிறோம், என்ன மேட்ருங்கிறதா, ஐயோ எங்கே போக போகிறோம், என்ன மேட்ரு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட் எங்கேருந்து கிளம்புறோம் பார்த்தீங்களா, அதாவது பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லி கிரவுண்டு மாதிரி தாங்க இருக்கும். ஸோ ஏன் நம்ம இங்கேருந்து நம்ம கிளம்புறோம், இங்கேருந்து வீடியோ ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாக் எதுக்கு நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தாங்க சவுண்ட் அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா ரோட்டு சைடுனால பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வண்டி நிறைய போய்ட்டுருக்குங்க. ஸோ அதனால் சவுண்ட் அதிகமாக இருக்கும் அந்த ஏரியாக்களை கவர் பண்ணால். பட் இங்கே அப்படி கிடையாதுங்க. நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கனால, கிரவுண்டில் இருக்கனால என்னென்னா சவுண்ட் அந்தளவுக்கு நம்ம கேப்சர் ஆகாதுன்னு ஒரு மேட்டர்னால தாங்க நம்ம உள்ளே போயிருந்து நம்ம விளாக் பண்ணது. இப்போ அதனால தாங்க நம்ம அங்கேருந்து எடுத்து நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ நம்ம எங்கேருந்து கிளம்புறோம் பார்த்தா, நம்ம ஆக்சுவலி நம்ம நார்மலாட்டு கிளம்புற பிளேஸ் தாங்க. அதாவது நம்ம ஹோம் டவுன் நார்கோயிலேருந்து கிளம்புறோங்க. நம்ம நார்கோயிலேருந்து கிளம்பி இப்போ நம்ம ஆக்சுவலாக எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கேரளா போகிறோங்க. அதாவது காட்ஸ் ஓன் கண்ட்ரி தாங்க நம்ம போக போகிறோம். ஆல்ரெடி நம்ம கேரளா 2-3 ரைடு நிறைய ரைடு போயிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாக்கே நிறைய ரைடு போயிருக்கோங்க. ஸோ அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய போட்டிருக்கோங்க. ஸோ இந்த தடவை நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் பொன்முடிங்கிற பிளேஸுக்கு தாங்க போகிறோம். ஸோ பொன்முடியில் என்னடா இருக்குது, அங்கே என்ன மேட்ரு நீங்கள் பார்த்தா, நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையோ நெட்லேயோ மேப்லையோ எதுனாலுமே நீங்கள் லைட்டாக நீங்கள் அதில் பொன்முடின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. ஸோ என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தாலே தெரியுங்க, பிளேஸ் பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனுங்க, அது அதான் மெயின் மேட்ரு. அதாவது நம்ம கொடைக்கானல் ஊட்டி மாதிரி மினியேச்சர் மாதிரி இருக்குங்க. ஒரு சின்ன பிளேஸ், அதாவது கொடைக்கானல் சின்ன மினியேச்சர் எப்படிங்க இருக்கும், அந்த மாதிரி சின்ன பிளேஸ் மாதிரி இருக்குவாங்க. அது ஒரு ஹில் ஸ்டேஷன். அதில் போகிறதுக்கே பயங்கரமாக இருக்குங்க. மேலே ஏறி போனது ஒரு மாதிரிப்பட்ட ரூட்டாக இருக்கும். அது முக்கியமான மேட்டர் என்னன்னா, கிளைமேட் டைமில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. இப்போ கண்டிப்பாக கிளைமேட் டைம் தான். ஸோ அதனால் நம்ம போக போகிறோம். இங்கே நம்ம ஏரியாவில் கொஞ்சம் வெயில் அடிக்கும், பட் அங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்பி தாங்க போயிட்டுருக்கோம். மழை பெஞ்சுன்னா சொல்லவே வேண்டாம், இன்னும் பயங்கரமாக இருக்கும் அந்த பிளேஸ்லாம் பார்க்கறதுக்கு. அப்போங்க நம்ம நேரத்துக்கு கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்து கொஞ்சம் ஃபாகெல்லாம் பார்க்க முடிஞ்சு, மழை ரெயின்லாம் இருந்ததுன்னா பக்காவாக இருக்குன்னு நம்புவோம். சரி போகன்னு பார்க்கலாம் நண்பா. வாங்க, என்ன ஆக போகுது என்ன கதைங்கிறத நம்ம அந்த வேலை தாங்க பார்க்கணும். ஏன்னா நம்ம நிறைய இடத்துக்கு இப்படி தாங்க பிளான் பண்ணி போவோம். அங்கே போய் நம்ம அதாவது நம்ம எக்ஸ்பெக்டேஷன் நிறைய வைப்போங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் ரியாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது. எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஜம்முன்னு இருக்கும் போல இருக்குது அந்த பிளேஸ். என்ன போகண்டா, பைக் எடுங்கடா, அங்கே போய் பார்ப்போம்டா, அங்கே போய் என்ன கதைங்கிறத நம்ம நேரில் போய் பார்ப்போம். ஒருவேளை நம்ம லக்கு நேரத்துக்கு நல்ல நேரத்துக்கு கண்டிப்பாக மிஸ்ட்டு பார்க்கலாம். நிறைய பனிமூட்டமாக இருக்கும், மழை பெய்யும், அந்த இடமே நேச்சுரலாக கலர்ஃபுல்லாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும் நம்ம நினச்சிட்டே போவோம். பட் ரியாலிட்டி பேஸ் பார்த்தீங்கன்னா சில டைம் அப்படி நடக்காதுங்க. அதான் மெயின் மேட்ரு. சரி பிரச்சனை இல்லை, நம்ம நடக்கலையோ பிளான் போட்டாச்சு நம்ம போயிட்டுருக்கோம். இன்னொரு மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிலோமீட்டருங்க இங்கேருந்து நம்ம நார்கோயிலேருந்து கிட்டத்தட்ட 113 கிலோமீட்டர் சம்திங் பக்கத்தில் வருதுங்க நம்ம பொன்முடி போகிற ரூட்டுக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம என்னென்னா கலேக்கா பார்டர், அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் உள்ள பார்டரை கழிஞ்சி தாங்க உள்ளே போக போகிறோம். ஸோ உள்ளே போய் அந்த ஆளை நம்ம போகிற மாதிரி இருக்குங்க. கிட்டத்தட்ட 100 சில்லற கிலோமீட்டர் வருது நம்ம இங்கேருந்து அப்பு மட்டும். ஸோ அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 சம்திங் வருங்க. அதனால எவ்வளோ தூரம் போக வேண்டியது. மணி எத்தனை பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு நம்ம இங்கேருந்து எக்ஸாக்டாக கிளம்புறோங்க. மார்னிங் 9 மணிக்கு நம்ம எக்ஸாக்டாக கிளம்புறோம். ஸோ 9 மணிக்கு போய் எப்படியும் ரீச் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் மேலே ஆக வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா போகும்போது டிராஃபிக்லன்னா பிரச்சனை இல்லை, டிராஃபிக்னா ரொம்ப கஷ்டம். போக என்ன மேட்ருங்கிறது அந்த வேலை நம்ம லாக்லேயே பார்ப்போங்க. ஏன்னா பார்க்க தானே போகிறீங்க, என்னென்ன விஷயம் நடக்க போகுது, என்ன சம்பவங்கள் இருக்க போகுது அப்படின்னு. மாப்பிள்ளை பின்னாடி காணல, அண்ணா வராரு, பளிச்சுன்னு லைட் வச்சுட்டு வராருங்க. பார்த்தா தெரியுமா தெரியல, பளிச்சுன்னு லைட் வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மயிலோகனா பக்காவாக ரெடியாக இருக்காருங்க. எதுக்கு ரெடியாக இருக்காரு என்ன கதை உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது நம்ம சேனலை ரெகுலராக பார்க்க எல்லாருக்குமே தெரியுங்க. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் ஒரு பெரிய ரைடுக்காக தான் இவ்வளோ பெரிய அப்டேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோங்க. ஸோ எதனாலன்னா அவர் அடுத்த ஒரு ரைடு ஒரு கம்மிங் சோனில் இருக்குங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நம்ம வீடியோவில் ஷார்ட்ஸ் எல்லாம் நான் ஏகப்பட்ட டைம் சொல்லியிருப்பேன். ஸோ என்ன பண்ணால் அடுத்த ஒரு பெரிய ரைடு இருக்கனால தாங்க அதை நம்ம மயிலோட பக்காவை ரெடி பண்ணி அதில் கொண்டு போகிற மாதிரி இருக்கும்.
ஸோ அதுக்காக நம்ம அடுத்த ரைடு போக போகிறோம். பட் அந்த ரைடு வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், கொஞ்சம் நாள் இருக்குது. ஸோ அதனால அது வேறு சும்மா கிடக்கக்கூடாது அப்படிங்கிறத ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணுமே பார்க்கும்போது இந்த ஹில் ஸ்டேஷனை நான் சூஸ் பண்ணாங்க. அதாவது நம்ம கொடைக்கானல் ஊட்டிக்கு தான் இங்கேருந்து கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் மேலே சம்திங் இருக்குது. அதாவது நம்ம கன்னியாகுமரியில் இருந்து நம்ம அங்கே தான் சடார்னு போயிட்டு வர முடியாது. நம்ம ஒன் டே ட்ரிப்பில் போகிற மாதிரி போகணும் அப்படின்னு பார்த்ததில் தாங்க மெயின் மேட்டர் நாங்கள் சூஸ் பண்ண இடம் தான் இங்கே பொன்முடிங்க. ஆல்ரெடி நம்ம பொன்முடி 2-3 தடவை போயிருக்கோம். பட் அந்த அளவுக்கு நமக்கு அந்த சீனரியாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு நமக்கு அந்த நேச்சுரலாக இருக்கட்டும், அந்த மிஸ்டாக இருக்கட்டும், அந்தளவுக்கு நமக்கு கண்ணு தென்பட்டதே இல்லை. பட் இந்த தடவை இருக்கும் நம்பி தாங்க போயிட்டுருக்கோம். நாங்கள் போனதுக்கப்புறம் தெரியும் வண்டி நம்ம நினச்சதை பார்ப்போமா இல்லை பல்பு வாங்குவோமாங்கிறத நமக்கு தெரியவே தெரியாதுங்க. பார்த்தா தாங்க தெரியவே பார்ப்போம் போவோம் என்ன கதைங்கிறத. பல்ப் வாங்குறது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க. ஏன்னா நம்ம ஒன்று எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இங்கேருந்து போவோம். பட் அங்கே போய் பார்த்தா ரியாலிட்டி படி என்ன நடக்குமோ அதான் அங்கே நடக்கும். அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதாங்க நம்ம நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள். அதாவது வலது பக்கம் பார்த்தா உங்களுக்கு தெரிய நடக்குங்க எவ்வளோ பெரிய மவுண்டன் இருக்கு பாருங்க. இந்த ரூட்டு இந்த பாலத்தை நான் போகிறேன் பாருங்க. இந்த பாலத்துக்கு பேர் என்னன்னா பாறைவரம் பாலங்க. ஸோ இந்த பாலத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு மேட்டர் இல்லைங்க, சிம்பிளாக சொல்கிறேன், பக்காவான பாலங்க. அதாவது இங்கேருந்து நைட் டைம்லாம் இங்கேருந்து வியூ சைட்லாம் பார்த்தீங்கன்னா வியூலாம் பயங்கரமாக இருக்கும். நல்ல ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குங்க. சொல்லப்போனால் ஸ்மால் வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும் இங்கேருந்து பார்க்கறதுக்கெலாம். பயங்கரமாக இருக்குங்க இந்த இடம்லாம். காற்றும் பயங்கரமாக அடிக்கும். நைட் டைம் சூப்பராக இருக்குங்க. கொய்யால டக்குன்னு நம்ம மாப்பிள்ளையே கலந்துரும் பார்த்துக்கோங்க. நான் கண்ணாடியில் பார்க்கும்போது கூட தெரிலங்க, சடர்ன்னு சாடி போகிறேன் யாரடான்னு பார்த்தா என்னங்க நம்ம மாப்பிள்ளையா. அது ஒன்றும் இல்லைங்க, அவர் அப்படிதான் அப்பா லைட்டாக கலரும் வருங்க. அதெல்லாம் எந்திரிச்சு நிற்பாரு பாருங்க எப்படி இருக்கு வருங்க இயற்கை. ரோட்ல நேரம் மலையை நோக்கி போகிற மாதிரி பார்த்தீங்களா. ஸோ அதாங்க மேட்ரு. நான் ஒருத்துங்க கன்னியாகுமரினாலே ஒருத்துங்க. நண்பர்களே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம களியக்காலம் வந்துடுவாங்க. ஸோ இதுதாங்க நம்ம பார்டர், அதாவது தமிழ்நாடு சொன்ன பார்த்தீங்களா, தமிழ்நாடு கேரளாக்குள்ள பார்டர் இந்த ஏரியா தாங்க. ஸோ இந்த ஜங்ஷனை தாண்டி போனால் டேரெக்டாக நம்ம இன்னும் திருவனந்தபுரம் போயிடலாங்க அந்த ரூட்டு. ஸோ நம்ம ஒரு வழியாட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆமாங்க 50 சம்திங் கிலோமீட்டர் சம்திங் வரும்னு நினைக்கிறேங்க. அவ்வளோ தூரம் வந்திருக்காங்க ஒரு மணி நேரத்தில். அப்பா 50 கிலோமீட்டர் 1 மணி நேரம் ஆகும். பார்த்துட்டுங்க என்ன கணக்கில் தான் நடக்குது கதைன்னு தெரிலங்க. வேற ஒன்றில் வரமும் இருக்கு. என்னைக்குனாலுமே டிராஃபிக்காக தாங்க இருக்குது ரோட்டில். எங்கே தான் போகிறீங்க, எங்கடா போகிறீங்கன்னு ஒன்று புரியலைங்க எங்களுக்கு. ஃபுல்லாக அந்த காரு லாரி வெறியாண்டி வர ஃபுல்லாக டிராஃபிக்காக இருந்துங்க. அப்படியே 1 மணி நேரம் ஆயிருக்குதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கேரளா பார்டர் ஏரியாவை தாண்டி போக போகிறோம். அதாவது ஜங்ஷன் தாண்டியாச்சுங்க. அதான் களியக்காலம் ஜங்ஷன். ஸோ இதுதாங்க மெயின் ஜங்ஷன். ஸோ இந்த ஏரியாவை தாண்டி நம்ம இன்னும் நேராக போனால் அப்படி திருவனந்தபுரத்துக்குள்ளே என்ட்ரி கொடுப்போம். என்ட்ரி கொடுத்து உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் ஒரு 50 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். ஒரு 50-60 கிலோமீட்டர் தான் பேலன்ஸ் இருக்கும். அது ஒன்று ஒரு 1 மணி நேரத்தில் பேர்லாம் நினைக்கேன். ஆமாங்க, கிட்டத்தட்ட 11:30 மணிக்குள்ளே நம்ம ரீச் ஆயிடலாம். இங்கே பொன்முடி அதாவது ஹில் ஸ்டேஷன் பக்கத்தில் போய் ரீச் ஆயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹில் ஸ்டேஷன் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எப்படிங்கிற கதையை தாங்க பார்க்கணும். இல்லைங்க, கேரளாவுக்குள்ளே வந்தாச்சு. வெல்கம் டு கேரளான்னு போர்டு போட்டிருந்து. ஸோ உள்ளே நம்ம வந்துடுவாங்க. அதாவது நம்ம களியக்கால பார்டர் தாண்டி நம்ம கேரளாவுக்குள்ள கால் வைத்து கொண்டு சென்று கொண்டு இருக்கிறோம். என்னங்க டக்கு டிராஃபிக் ஆகுதா? டிராஃபிக் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னு தெரியலையா? சங்கூதிட்டே ஒருத்தர் போகிறாரா? என்னங்க ரோட்டு சைட்லாம் ஒரே கடையாக இருக்குங்க, ட்ரெஸ்ஸு கடையாக இருக்குங்க. ஆனால் என்ன ஃபுல்லாக கேர்ள்ஸுக்கு தாங்க, உமன்ஸுக்கு தாங்க இருக்குது ட்ரெஸ்ஸு கடை. ஜென்ஸுக்கு சட்டை போட்ட மாதிரி வெளியே ஒரு கடையில் இல்லையே. கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா வெயிலும் இல்லை மழையும் இல்லை, ஏதோ நடுநிலையில் இருக்கிறது கிளைமேட்டு. ஆதலால் பொன்முடியில் நாம் நினைத்த மாதிரி பொன்முடியே தரமாக இருக்கும் என்று நம்ம நினைக்கிறோம். பார்ப்போம் எப்படி இருக்கும் கிளைமேட்டு பார்த்தா தெரியும். அதனால மாப்பிள்ளை பேக் வர பார்த்தீங்களா, மாப்பிள்ளை தானே. அது 2 மணி வீடியோ பார்த்துருக்கேன். உங்களுக்கு வீடியோ பார்த்து அவன் உணர்ச்சியத்தை அடக்க முடியாமல் கட்டுப்படுத்த முடியாமல் எல்லா ரீல்ஸையும் தட்டி விட்டான். ரீல்ஸ் ஒரு நாளே 9 ரீல்ஸ் தட்டி விடுவாங்க. அப்படி ஒரு 10 நாளைன்னு எவ்வளோ ஆச்சு பாருங்க. 100 நாளைக்குன்னா தட்டி விடும்போது அந்த ஃபுல்லாக அவனுக்கு பொன்முடியை பற்றியே வந்துட்டு இருக்காங்க. பொன்முடின்னு அவன் மைண்ட் அப்படியே பிக்ஸ் ஆகிருக்கு போல. நைட்டு தூங்கும்போது கூட பொன்முடின்னு அப்படி சொல்லிட்டே தூங்கியிருக்காங்க, புலம்பிட்டே தூங்கியிருக்கான். ஏன்னா அந்த இடத்துல அப்படி கிளைமேட் அவ்வளோ ஜம்முன்னு இருக்கும் அப்படிங்கிற அது உண்மை தாங்க. பக்காவாக இருக்கும் பிளேஸ். நான் அந்த பிளேஸை உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக. இந்த இடம் வீடியோவில் ஃபுல்லாக அந்த பிளேஸை உங்களுக்கு காட்டுறேங்க. நான் இதுக்கு முன்னாடி போன டைம்லலாம் வீடியோ எடுத்திருந்தோம். அந்த அளவுக்கு காட்ட முடியல பொன்முடியை. இந்த இடம் பயங்கரமாக காட்ட போகிறோம். பாருங்க, நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு வருது, எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்க்கலாங்க வீடியோவில். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் ரோடு இறங்கி போயிட்டுருக்காங்க. இப்போ என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா,
வேறு ஒன்றும் இல்லைங்க, மெயின் ரோட்டில் இந்த இடத்த ரோடு தோண்டி போட்டு வேலை நடந்துட்டுருக்குங்க. ஸோ அதனால் என்ன டேக் டைவர்ஷன் மாதிரி ரூட்டை மாற்றி விட்டாங்க. ஆனால் இப்போ என்னென்னா நமக்கு இந்த ஏரியாலாம் ரூட்டு தெரியாது. பட் நம்ம ஏதோ ஒரு ஆட்டோ போகுது, ஃப்ரெண்டு ஒரு பசங்க பைக்கில் போகிறாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நம்மளும் போய்ட்டுருக்கோங்க. ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போய்ட்டுருக்கோம். ஸோ 2 சைடும் பார்த்தா வயல்வெளியாக தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி சகுதிங்க. வண்டிக்கு கதை முடிஞ்சிங்க. நம்ம மயில் வாகனம் கதை முடிந்தது. இந்த ரோடு எங்கே போகணும் எங்களுக்கு தெரியாதுங்க. நம்ம வந்து ஆட்டோக்கார டிரைவரை ஃபாலோ பண்ணி போவோம். ஒருவேளை அவர் மேபி அந்த ரோட்டை அந்த தாண்டி கிடந்த ரோட்டை தாண்டி கூட அவர் போகலாம். பார்ப்போங்க, ஏதாவது வழி இருக்கும். வழி இல்லாமல் இருக்குது. எங்கேயாவது ஒரு தெருவுக்குள்ள ஏதாவது வழி கண்டிப்பாக இருக்கும். இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இடம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. நைட்டு டைம்லாம் வந்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்னேக் நண்பர்கள் அனைவரும் சந்திக்கலாங்க இந்த ஏரியாலலாம். அப்படி இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல் தாங்க இருக்குது. ஓ மை காட், திஸ் இஸ் கால்டு கேரளா, த காட்ஸ் ஓன் கண்ட்ரிங்க. வேறு வழியே கிடையாது. ஏதோ ஒரு ஆற்று சேனல் சைடு மாதிரி போயிட்டுருக்குங்க. வாய்க்கா பக்கத்தில் போகிறோம், போய் பார்ப்போம். கிளைமேட் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியுதான்னு தெரிலங்க. பயங்கர கொஞ்சம் நல்லா இருட்டாக இருந்த மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா மழைகள் வரும் நேரம் இது. இப்போ நம்ம போகிற டைம்ங்கிறது பொன்முடிக்கு, அதாவது ஹில் ஸ்டேஷனுக்கு பயங்கரமான கிளைமேட் டைம் தான் போகிறோம். பார்ப்போங்க என்ன கதைங்கிறத பார்க்கலாம் அதில் போய். ஸோ ஒரு வழியாக பார்த்தா நம்ம அந்த வனப்பகுதியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ வெளியே வந்து நம்ம இப்போ மெயின் ரோடு பிடிச்சி போய்ட்டுருக்கோம். ஸோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோக்கார பேக்கில் போனாலும் ஜம்மு நமக்கு ஒரு ரூட்டு கிடச்சிங்க கண்டிப்பாக. இல்லைனா நம்ம ரிட்டன் சுற்றி எடுத்து இந்த மாதிரி ஏகப்பட்ட கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஆயிருக்குங்க. கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் மேலே ஆயிருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க, ரெயினுக்கு நல்லா அடிச்சிருக்குங்க. இப்போ நம்ம 2 மணி துளி பட்டு தான் இருக்குது. கேமராலையும் இப்போ கதை முடிஞ்சிருக்கும் நனையை. ஸோ கேமரா லைட்டை நம்ம க்ளீன் பண்ணால் தாங்க பக்கா வரும். இந்த சைடில் மழையில் பாருங்க, அந்த சைடில் மட்டும் மழை பெஞ்ச மாதிரி இருந்துங்க. இங்கே மழையில் பாருங்க. ஓ மை காட், திஸ் இஸ் நேச்சுரலுங்க. இதாங்க இயற்கை. இயற்கையை நம்ம பார்க்க பிரமிப்பாக தாங்க இருக்குது. ஒவ்வொரு டைம்லையும் பார்க்க ரோடெல்லாம் பார்த்தீங்களா, அந்த வீடியோவில் ரோடை பாருங்கள் நீங்கள், உங்களுக்கே தெரியுங்க. பயங்கரமான ரோடாக இருக்குங்க இந்த ரோடு. அதாவது இந்த ரோடு ஃப்ரீயாக இருக்குங்க. ரொம்ப டேனிங்காக இருக்கும், ஃப்ரீயாகவும் இருக்கும். இந்த ரோட்டை பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பர் பைக்காக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஹை லெவல் சிசி பைக்காக இருக்கட்டும், என்ன பைக்காகலாம் இருக்கட்டுங்க, உங்களுக்கு அந்த ரோட்டில் ஓட்டும் போது எப்படி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும்னா ஸ்பீடாக போகும். இல்லைனா கொஞ்சம் நல்ல ஸ்பீடாக போய் பெண்ட் அடிக்கலாம், வளையலாம், அப்படி தாங்க உங்களுக்கு மைண்டில் வரும். ஆனால் முடிஞ்ச நம்ம கேர்ஃபுல்லாக போகணுங்க. ஏன்னா சில டைம் காலு கிட்டம்னா கண்டிப்பாக வெடிக்குங்க. அதனால் பார்த்துட்டு தான் நம்ம போகணும். பயங்கரமாக இருக்குது இந்த ரோடை சொல்லணும்னு வார்த்தை இல்லைங்க. ஸ்மூத்தாட்டு கிளியராட்டு, ஒரு இடத்துல பள்ளம் குண்டு குழி ஒன்றும் பார்ப்பு கிடையாதுங்க. நீட்டாக போட்டிருக்காங்க. ரோடு ரொம்ப அகலனால ஃப்ரீயாக இருக்குங்க. ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. நம்ம காய்ஸ் ஒரு வழியாக நம்ம பக்கத்தில் வந்துட்டோங்க. அதாவது நம்ம பொன்முடி பக்கத்தில் ரீச் ஆகிட்டோங்க. இன்னும் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தாங்க இருக்கும் நம்ம ஹில் ஸ்டேஷன் பக்கத்தில் ஏறுறதுக்கு. ஸோ இவ்வளோ தூரம் வர வழியில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் வரும்போதே பயங்கரமாக இருந்துங்க. ஏன்னா நல்ல மழையாக இருந்துங்க. நாங்கள் ஒதுங்கி நின்று தாங்க வந்தோம். இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ 2 3 துளிகள் போட்டுச்சு. இருந்தாலும் நம்ம ஸ்டாப் பண்ணாமல் போயிட்டுருக்கோங்க. ஏன்னா போகும்போது எப்படியுமே கிளைமேட் பயங்கரமாக தாங்க இருக்கும். ஏன்னா வரும்போது கூட 2 3 ஆள்கள்கிட்ட கேட்கும்போது, அதாவது லொக்கேஷன் அட்ரஸ் கேட்கும்போது கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பி இந்த டைமாக போகிறீங்க, பயங்கரமாக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அவர் தமிழ் தான் போல இருக்குங்க. ஸோ அதனால் அவர் என்ன சொன்னார்னா, நல்லா ஜம்முன்னு இருக்கும் கிளைமேட்டு. ஏன்னா பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இப்போ கிளைமேட்னால ஜம்முன்னு இருக்குமாங்க. இப்போ இந்த இடம் ஃபுல்லாக ஃபாகாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம பாவமா போய் பார்ப்போங்க எப்படியும். அதனால பார்ப்போங்க எப்படி என்ன கதை. ஏன்னா இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி ரியாலிட்டிங்கிறது வேறு மாதிரி நடந்திருக்கு. இந்த தடவை நான் பயங்கரமாக வரும்னு நினைக்கிறேன். கிளைமேட்டு பயங்கரமாக இருந்தால் சூப்பராக இருக்குங்க எப்படியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம 2 மணி போயிருக்கோம். பட் அந்த அளவுக்குலாம் கிளைமேட் இல்லைங்க. அடிக்க வெயிலில் போய் நல்லா போய் கருவாடு மாதிரி காஞ்சே தான் வச்சோம். பட் இந்த இடம் அப்படி இருக்காதுன்னு நம்புகிறோம். போய் பார்ப்போங்க என்ன கதைன்னு. காய்ஸ் ஒரு வழியே பொன்முடி நம்ம ஹில் ஸ்டேஷன் ஏற தொடங்கிட்டோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தான் ஹில் ஸ்டேஷன் போட்டிருக்கு. அதாவது ஏறி போகிறதுக்கே 20 கிலோமீட்டர் இருக்காங்க. அது வேறு மாதிரி ட்விஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்போ தாங்க மேலே ஏறினா போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே அப்படியே வளைஞ்சு போகணுங்க. போய் டாப்பு போனதுக்கப்புறம் டிக்கெட் எடுக்க வேண்டியிருக்குங்க. டிக்கெட் என்ன ரேட்டுங்கிறத நான் சொல்கிறேங்க. ஏன்னா டிக்கெட்டு ஒரு ரேட்டு வரும் ஒரு ஆளுக்கு. ஆனால் கிளைமேட்டு ஜம்மு தான் இருக்குது. எல்லாருமே ரெயின் கோட் போட்டு தாங்க வராங்க வரவங்க எல்லோரும். தாங்க பெரிய மேட்டராக இருக்குது. நம்ம போய் தொப்புன்னு நனையாமல் வந்தால் கொள்ளான்னு நினைங்க. சரி பார்ப்போங்க, மேலேயே பார்த்தா தெரியும். என்னென்னா நம்மளும் பேக்கப்புக்கு ரெயின் கவர் நம்ம எங்கே வச்சுருக்கோம், பேக்கில் தாங்க வச்சுருக்கோம். பேக்கப்புக்கு நமக்கு பக்காவாக இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லைங்க. ரோடை பாருங்கள், கிளைமேட்டாக இருக்கட்டும், ரோடு பயங்கரமாக இருங்க. ஏதோ எங்களுக்கு மொத்தம் இந்த ஊட்டி கொடைக்கானல் ஃபீல் தாங்க இருக்குது. சொல்ல போனால் அப்படி தாங்க இருக்குது. ஏன்னா இந்த ஹில் ஸ்டேஷன் அப்படி ஏறி போகும்போது வேறு லெவலில் இருக்குங்க. ஏகப்பட்ட வண்டி போகுதுங்க. ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ்னால ஏகப்பட்ட மக்கள் போயிட்டு வர்றது மாதிரி தாங்க இருக்குது.
காய்ஸ் ஒரு வழியாக நம்ம உள்ளே வந்துட்டோங்க. அதாவது நம்ம ஃப்ரெண்டு என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போயிட்டுருக்கோம். இதுலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் மேலே போகணும். ஸோ மேலே போனது வந்து டிக்கெட் எடுக்க மாதிரி இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் 5 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே இருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போகிற மாதிரி இருங்க என்ட்ரி டிக்கெட். இப்போ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மேலே போய் நீங்கள் என்ட்ரி டிக்கெட் எடுத்து அதனால உள்ளே போங்க அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதே வந்து பெட்டராக தாங்க இருக்குது. ஏன்னா கீழே டிராஃபிக் ஆகாதுங்க, டக்கு டக்குன்னு மேலே போயிடலாம். மேலே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா தாங்க நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுத்து போகிற மாதிரி இருக்குங்க. இல்லை ஒரு 5 கிலோமீட்டர் தான் நண்பர்களே போகணும். கிளைமேட்லாம் பயங்கரமாக இருக்க போகுதுதாங்க நினைக்கிறேன். ஏன் பாருங்க, ஏன்னா வரவங்க அவ்வளோ பேரும் ரெயின் கோட் போட்டு தாங்க வராங்க. ஏன்னா மேலே கொளுத்து நினைக்க மழை பார்ப்பாங்க எந்த இடம் கொளுத்துதுன்னு. கேனிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தாங்க திருப்பணும், இல்லைன்னு வைங்களும் டமாலும் கேட்டுருங்க. ஏன்னா ஆப்போசிட் வந்து வண்டி வந்தாலும் நம்ம கவனமாக திருப்பணும் நண்பர்களே. காய்ஸ் ஒரு வழியாக பக்கத்தில் வந்துட்டாங்க. ஒரு மாதிரி மிஸ்ட்டு மாதிரி இருக்குது. அது மிஸ்டா இல்லைன்னா எவனோ தீ போட்டு இருக்கானு தெரில காய்ஸ். கிட்டவே பார்த்தா தான் காய்ஸ் தெரியும். சந்தோஷமா இருக்கு காய்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. காய்ஸ் வாங்க பாப்பா கிட்டே பார்ப்பாங்க. மிஸ்ட்டு மாதிரி தாங்க தெரியுது. இல்லைன்னா எவனோ நம்மளை ஏமாத்ததுக்காக எவனோ தீ வச்சு ஏதோ கொளுத்திட்டு இருக்கான்ல. ஓ மை காட் எப்படி இருக்கு பாருங்க லெஃப்ட்ல. இது பார்க்க தாங்க நம்ம நினைக்கிட்டாங்க இவ்வளோ தூரம் வந்து. ஸோ நண்பா ஒரு வழியாக பாதி தூரம் வந்துட்டோம். இன்னும் 2 பெண்டிங் அப்புறம் மேலே போயிடலாங்க. 2 பெண்டு தான் பேலன்ஸ் இருக்குது. பட் வண்டியை பார்க்க முடியும். பேக்கில் லொக்கேஷனை காட்டுறேன் எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள். இந்த சீனரியை பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கும். எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்க. வியூ பக்காவாக இருக்குங்க இந்த வியூ. இதுக்காண்டே இவ்வளோ தூரம் வந்திருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் மேலே போனால் மேலே போயிடுங்க. அதில் போய் டாப் வியூ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பட் பைக் நம்ம இதில் பார்க் பண்ணியிருக்கோம். இதுக்கு 2 ஃபோட்டோ எடுத்து அந்த மேலே போகிற மாதிரி இருக்குங்க. ஸோ காய்ஸ் வந்தாச்சுங்க. நம்ம இப்போ எங்கே நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரைட் சைடு ஏறி போனால் நேராக மேலே ஹில் டாப்புக்கு போகலாங்க. லெஃப்ட் சைடு போனால் சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குங்க. நம்ம லெஃப்ட் சைடு போய் காட்ட போகிறேன். என் மாப்பிள்ளை இந்த இடம் தெரியும் சொல்கிறாப்புல. இப்போ நேராக கீழே போக போகிறோம். கீழே போகிறதுல என்ன மேட்ரு பார்த்தா சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. அதாவது நம்ம அதை கீழே போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம மேலே போகிற மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் முதல் நம்ம கீழே போவோங்க. வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்டில் போ. ஆமாம் நமக்கா சாப்பாடு ஏரியா இங்கே இருக்கா? இங்கே பார்க்கிங் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸுங்க நிறைய இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சின்ன ஃபோட்டோ ஸ்பாட்லாம் சூப்பராக இருங்க பிக் எடுக்கிறதுக்கு. அப்போ அவ்வளோ ஒரு பள்ளத்தாக்கா. ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஸ்டாப் ஆகி நிற்கிறோங்க. ஸோ இதுக்கப்புறம் உள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்பாங்க முடிஞ்ச உள்ள போகும். ஏன்னா மேலே ஹில் ஸ்டாப்புக்கு தாங்க போகிற மாதிரி இருக்கும். எவ்வளோ டிக்கெட் உண்டா? பைக் எடுக்கலையோ? ஓகே. ஸோ பைக் அலோடு இல்லையாங்க. பைக்கில் பார்க் பண்ணிட்டு நம்ம அதில் நடந்தாங்க போகணும். பார்ப்போங்க அதில் போய் என்னங்கிறத நான் உங்களுக்கு ஃபோன் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். பார்க்கலாம் வாங்க. வண்டியை பார்க் பண்ண நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க் பண்ணி உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து என்ன மேட்டர் இந்த சம்பவம் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேற ஒன்றும் இல்லைங்க. பேக்கில் காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்க. இந்த வியூ பாயிண்ட் வியூ பார்க்க சூப்பராக இருக்குங்க. அதில் மட்டும் இல்லாமல் இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து படிக்கட்டாக இருக்கும். சூப்பராக காட்டுறேன் பாருங்க. ஸோ இதாங்க அந்த மேட்ரு. இப்போ என்னன்னா இங்க வந்து பார்த்தா ஃபுல்லாக படிக்கிட்டு தாங்க. ஃபோட்டோ கிட்ட எடுக்கதான் இந்த ஏரியா ஜவமும் எடுக்கிறாங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்குங்க பிளேஸ். ஏகப்பட்ட மக்கள் வரதாங்க செய்றாங்க இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா. சரியான பிளேஸாக இருக்குங்க. சொல்ல போனால் பயங்கரமா இருக்குங்க. அதாவது இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரப்பர் தோட்டம் மாதிரி தாங்க இருக்கு. ஃபுல்லாக கீழே தான் இருக்கு. இந்த இடத்துல பிக்சர் எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பயங்கரமா இருங்க பிளேஸ். இப்போ எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல்லாக பார்க்க வந்து மழை பெஞ்சிருக்குங்க. இந்த இடத்துல ரொம்ப மழை பெய்யுதுங்க. அதனால தாங்க நம்ம இப்போ என்ன பண்ணோம், ரெயின் கவர் போட்டுருக்கோம். மாப்பிள்ளை போடாம தான் நினைச்சிட்டு இருக்காரு. அவன் எப்பவும் இப்படிதாங்க பண்றான். நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதனால பண்ண கூட நல்ல மழை பெய்யுது. இந்த டைம் தான் நம்ம வந்த டைம் கரெக்டான டைமிங். அதாவது நம்ம கண்டிப்பா நம்ம பல்ப் வாங்காம வாங்க டைம் தாங்க இது. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா மேலே போய் காட்டுற பிறகு சீனரி எப்படி இருக்குங்கிறது முக்கியமான மேட்டர் என்னன்னா ஃபுல்லா பாகு இருக்குங்க. அதுதாங்க மேட்ரை. இந்த பார்க்க தாங்க இவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ஒரு படிக்கட்டா யாரையும் மேலே போய் காட்டுறோம் பாருங்க. எப்படி இருக்கும் பாருங்க இந்த வியூவை. அந்த வேலையை பார்க்க அதே நம்ம கீழே போயிருப்போம் பார்த்துருப்பீங்க. அதே சின்ன ஒரு குளம் மட்டும் தாங்க இருக்கு. அந்த குளத்தை தாண்டி மேலே ஏறி வந்தோம் பார்த்தீங்கன்னா அப்படியே நேரம் கெஸ்ட் ஹவுஸ் தாங்க வருது. இந்த படிக்கட்டு இண்டு பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ் தான் இருக்கு. அந்த கெஸ்ட் ஹவுஸ் அவங்களுக்கு காட்டுறாங்க வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அதுவும் பயங்கரமா இருக்கு. அது வீடியோ காட்டுறேன். அதையும் யூஸ் பண்ணாமல் பாருங்க. சைடு வியூ காட்டுறாங்க எப்படின்னு வரலாம் பாருங்க. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வியூ இப்படி தாங்க இருக்கு. எங்கே பார்த்தாலுமே சூப்பராக இருக்குங்க. அதாவது ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனா பக்காவாக எடுக்கலாங்க. இந்த ஏரியா நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட கீழேந்து யாரும் வந்தாங்க. ரொம்ப மூச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 படி இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஒரு மாதிரிப்பட்ட பிளேஸ் இதுதாங்க இந்த கெஸ்ட் ஹவுஸ். ஸோ இந்த கெஸ்ட் ஹவுஸ் தாண்டி நம்ம நேராக கூட அவுட்ரு வெளியே வரலாங்க. அதாவது மேக்ஸிமம் யார் பொண்ணுமுடிக்கு வந்தாலும் இந்த கிட்டன் பண்ணுங்க. இந்த கிட்டன் பிளேஸை கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க. சிம்பிளாக தாங்க இருக்கும். ஆனால் பயங்கரமாக இருக்கும் இந்த பிளேஸ். மிஸ் பண்ணாமல் இந்த இடத்தையும் பாருங்க. வெளியே போனால் கூட மீடியா பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தா வெளியே வந்துட்டோங்க. அதாவது நம்ம கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்சோம் இங்கே வந்தால் ஃபுல்லாக வெயில் தான் அடிக்கும், பயங்கரமான சொதப்பல் வாங்கிக்கிறோம், பல்ப் வாங்கிட்டு தான் போகிறோம்னு நினச்சாங்க. ஆனால் இப்போதாங்க அந்த கிளைமேட் அது கூர்ந்து பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. கிளைமேட்டும் பங்கமா இருக்குங்க. நான் மாப்பிள்ளை சொன்னேங்க பழக்கம் கருவாடு மாதிரி காஞ்சிட்டு தான் போறோம் சொன்னேன். பயங்கரமா இருக்குங்க. நான் பேக்ல காட்டுறேன். அந்த ஆமாங்க
ஏன்னா மழையும் பெய்யுது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நமக்கு நல்லா ரொம்ப மிஸ்டாக இருக்குங்க. அதாங்க இந்த இதுலேயே பெரிய பெரிய மேட்ரு இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம். பைக் எடுத்து போக போகிறோம். முக்கியமாக நம்ம மேலே வியூ பாயிண்ட் இருக்குங்க. அதுதாங்க பெரிய மேட்ரு. அந்த வியூ பாயிண்ட் பார்க்க வேண்டியது இருக்குது. அது உங்களுக்கு இந்த வீடியோலேயே பார்க்கலாங்க. மேலே போய் பைக் எடுத்து காட்டுறோம் வாங்க. ஒரு வழியாக டிக்கெட் எடுத்து நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுத்து உள்ளே வந்துட்டாங்க. ஸோ என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ ஆச்சு என்ன கதைங்கிறத நான் போக சொல்கிறேங்க. முக்கியமான மேட்டர் நம்ம பார்த்தீங்கன்னா சொதப்பல்ங்கிறது ஒரு கான்செப்ட் படி இருக்குது பார்த்தீங்கன்னா. அதாவது மழைகள் அதிகமாக பெஞ்சால் சொதப்பும் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதே மாதிரி தாங்க இது. இப்போ மழை அதிகமாக பெய்யுதுங்க. நாங்கள் முன்னாடி வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெயினே கிடையாதுங்க. ஃபுல்லாக வெயில் தாங்க அடிச்சுட்டு இப்போ கிளைமேட்டை பாருங்கள். மழை அடிக்கும் போது தாங்க தெரியும். லெஃப்ட் சைட்லலாம் பார்த்தா பள்ளத்தாக்கு கிளியராக தெரியுங்க. இப்போலாம் பார்த்து பக்கம் தெரியலை. வீடியோவில் எப்படி தெரியும் தெரிலங்க. ஏன்னா லென்ஸ் அவ்வளோ இப்போ தண்ணி ஆகிருக்கும். அதான் மேட்ரே. ஸோ சேடுங்க. ஒன்றுமே பண்ண முடியாது நண்பர்களே. கிளைமேட் பங்கமாக இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தாலே பயங்கரமாக தெரியுதுங்க. எப்படி பாருங்க, அந்த மிஸ்ட்டு ஃபுல்லாக எப்படி ஸ்மோக் ஆடு பறவை இப்படி வருது பாருங்க. ரோடு தெரியுதா பாருங்க, தெரியாது. ஸோ அந்த அளவு பயங்கரமாக இருக்குங்க இந்த வியூலாம். இப்போலாம் மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை தாங்க பெஞ்சிட்டே இருக்கு விடாமல். சரி, மழை விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மிஸ்டாக இருந்தால் கூட அந்த சீனரியை கேப்சர் பண்ணிட்டு போயிடலாம் பார்த்தா அது கூட நடக்காத போல இருங்க. என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா ரோடே தெரிய மாட்டேங்குங்க. தெரியாது போல இருக்க. அப்போ எப்படி இருக்கு பாருங்க சீனரி. வேற லெவலில் இருக்குங்க. இதாங்க இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் கொஞ்சம் நாங்கள் இன்னும் ஒரு 500 மீட்டர் மேலே போயிட்டீங்கன்னா பயங்கரமாக இருக்குன்னா ஒரு வாட்டு தெரிய மாட்டேங்குது. அதுதான் மேட்ரு. இந்த வீடியோவில் எப்படி தெரியும் தெரிலங்க. ஏன்னா மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கு இந்த வீடியோவில். பார்ப்போங்க இந்த வீடியோவில் எப்படிங்கிறத பார்ப்போம். என்னங்க ஒன்றும் தெரியலையா? உண்மையிலே ஒன்றும் தெரியலங்க. ஐயோ என்னங்க பாகுது. நம்ம இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ரெயின் கவர் போட்டிருக்கோங்க. ரெயின் கவர் போட்டு தான் போயிட்டுருக்கோம். இதனால் உள்ளே நனையாது. பட் இதனால் கேமரா ரெயின் கவர் கிடையாது பார்த்தீங்களா? ஸோ அதனால கண்டிப்பாக நனைய வாய்ப்பு இருங்க கேமராலாம். எப்படி இந்த ரெயினில் கதை முடிஞ்சு போகும் தான் நினைங்க. எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி வரும்போது அந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியலங்க. ஸோ ஹாப்பிங்க இதெல்லாம் பார்க்கும்போது. செமையாக இருக்குங்க. வேற லெவலில் இருக்குங்க இந்த கிளைமேட். எப்போ இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணுங்க லைஃப்பில். இதெல்லாம் பார்க்கலன்னு தாங்க மேட்ரு. இப்போ முக்கியமான மேட்ருன்னு பார்த்தா கேமராவில் கேப்சர் ஆகுதான் தெரியல. அதுதாங்க பெரிய மேட்ரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஃபுல்லாக லென்ஸில் தண்ணி ஆகி ஸ்மோக் ஆகிருக்கும். என்னன்னே தெரிலங்க. என்னதான் எடுக்கிறதெல்லாம் எடுத்து ஆட் பண்ணி விட்றேன். சரியான பிளேஸுங்க பொன்முடியில். இதுவரைக்கும் லைஃப்பில் நான் பொன்முடி 2 தடவை வந்திருக்கேங்க. இந்த மாதிரி பார்த்தது இல்லை. இப்போ தான் இந்த தடவை பார்க்குறேண்ணா. பயங்கரமாக இருக்கா போனுங்க. இப்போ உங்களுக்கு இடத்த ஃபுல்லாக காட்டுறேன். இடம் எப்படி இருக்கும் என்ன கதைங்கிறத இடம் உங்களுக்கு பிளேஸை ஃபுல்லாக காட்டுறேன். காட்டிட்டு நம்ம ரிட்டன் கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். எங்கே வராங்கன்னே தெரியலையா? இப்போ ஏன் பாரு கொஞ்ச நேரத்தில் இப்போ கோபுரம் கதை முடிஞ்சிடும் வாயை பிளந்துடும் தாங்க நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா ஏதாவது இடத்துல விட்டு கோபுரம் கலத்தி பேக்கில் வைக்கணும். பேக்கை கலத்தணும். அதுக்கு முன்னாடி ரெயின் கவர் போட்டிருக்கோம். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பைக் இதில் தாங்க பார்க் பண்ணணும். ஓகே 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 டன். தட்டியாச்சா? வாடா வாடா வாடா. ஓகே காய்ஸ், நம்ம பைக்கை பார்க் பண்ணியாச்சு. நம்ம உள்ளே போக போகிறோம். உள்ளே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். முடிஞ்சான்னு எப்படியும் காட்டி தானே ஆகணும். இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். என்ன கதைங்கிறது பார்த்தா தான் அங்கே தெரியும். ஓகே காய்ஸ், ஃபைனலி நம்ம பைக்கில் பார்க் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தா உள்ளே தாங்க போக போகிறோம். வாங்க போவோம் பார்க்கலாம். முடி டாப்பில் தாங்க இருக்குது. அதாவது ஹில் ஸ்டேஷனில் டாப்பில் இருக்குங்க. ஸோ வியூ பாயிண்ட் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு அந்த வியூ பாயிண்டில் பாருங்கள். பயங்கரமாக இருக்குங்க. ஸோ சுற்றி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்க. மிஸ்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன மேட்டர் போது இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்டில் போனால் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக கீழே தெரியுங்க. அதுதான் வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகும் டீட்டெயிலாக காட்டுறேன். அது இல்லாமல் நான் ஃப்ரெண்ட்லேயும் காட்டுறேன் அப்படின்னு அதையும் முக்கியமாக பாருங்கள். ஸோ இதுதாங்க கதை. அதாவது இந்த மிஸ்டை பார்க்க தான் இவ்வளோ நம்ம கிளம்பி வந்திருக்கோம். ஸோ ஏகப்பட்ட இடத்துல டிராவல் பண்ணி வந்த காரணம் இந்த மிஸ்டை பார்க்க தாங்க. எப்படி இருக்கு பாருங்க வீடியோவில். பார்க்கவும் பயங்கரமாக இருக்கும். முக்கியமான மேட்டர்னா ரொம்ப மழை பெஞ்சிட்டு தாங்க இருக்கு இந்த ஏரியாவில். ஸோ அதனால நம்ம ரெயின் கவர் போட்டு தான் போயிட்டு இருக்கோம். நான் மட்டும் இல்லைங்க, என் மாப்பிள்ளையோட ஜாலியாக ரெயின் கவர் போட்டு போயிட்டு இருக்கோம். பார்த்தவங்க தெரியும் நினைக்காங்க. ஸோ மிஸ்ட் இன்னும் பயங்கரமாக போக பார்த்தீங்கன்னா நிறைய வரதாங்க சரி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் இருக்கும்போது ஃபீல்டாக பயங்கரமாக இருக்கு கண்டிப்பாட்டு. நம்ம கன்னியாகுமரியில இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் சம்திங்ல போகணும் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பொன்முடி ரொம்ப ஒரு பெஸ்ட் சஜஷன் அது. இங்க வந்து பார்த்தா சீசன் டைம்ல வந்தீங்கன்னா இது சீசன் டைம் தாங்க. ஸோ இந்த கிளைமேட் டைம்ல அது பார்த்தா இன்னும் பயங்கரமா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி வந்ததுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளைமேட்டை நாங்கள் பார்த்தது இல்லை. ஸோ இந்த தடவை நாங்கள் கிளைமேட் வந்து பார்த்தனால நமக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு ஹாப்பினஸா இருக்குங்க. ஸோ அதை வீடியோல காட்டுறேன், சுற்றி பாருங்க.
ஃபுல்லா பாத்தீங்கன்னா வியூலாம் பயங்கரமா இருக்கும். கொஞ்சம் கீழே போனா கொஞ்சம் ஃபுல், அதாவது இந்த ரோடு ஏற எண்ட் ஆகும். எண்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அந்த பள்ளத்தாக்கா அங்க இருக்கும். அதாவது ஃபுல்லா கீழ இருந்து, அதாவது டாப் வியூ பார்க்க போறாங்க. அங்க போய் அந்த நம்ம பக்கத்துல வந்தாச்சுங்க. அதாவது நம்ம அந்த வியூ பாயிண்ட் பக்கத்துல பார்க்குறோம். இங்க இருந்து பார்த்தா பயங்கரமா தெரியும். உங்களுக்கு காட்டுறாங்க அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குங்க. ஸோ இதுக்காண்டி தான் இவ்வளோ நம்ம கன்னியாகுமரி ட்ராவல் பண்ணி இவ்வளோ வந்திருப்போம். இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக மலைகள் வந்தாலும் தான் நம்ம கிளைமேட் பக்காவாக இருக்கும். அதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கிளைமேட் நம்ம என்ன காட்ட போகிறோம் பார்த்தா வாங்க வியூ பாயிண்ட்டை பார்க்கலாங்க. எப்படி இருக்குங்க காட்டுறோம், ஃப்ரெண்டில் தாங்க இருக்குது. வாங்க அதை பார்க்கலாங்க. ஸோ பாருங்க நண்பர்களே, இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு வந்ததுக்கு கண்டிப்பான ஒரு பெனிஃபிட்னா இந்த இடம் தாங்க. இந்த இடத்த பார்க்க தாங்க வந்திருக்கும். ஆனால் மேட்டர் நம்ம பற்றி அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்க தாங்க நிறைய பேர் ட்ராவல் பண்ணி, அதாவது கேரளாவில் மக்கள் அடிக்கடி வருவாங்க. பட் இருந்தாலுமே இங்கே க்ரௌடு ஏகப்பட்ட க்ரௌட் இருக்கு. அந்த க்ரௌடே உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. இப்போ நம்ம அது இல்லாமல் க்ரௌட் எப்படிங்க தான் போகணும். அதாவது இந்த பிளேஸை பார்க்க இவ்வளோ தான் வந்திருக்கும். ஸோ சுற்றி பார்த்தோன்னா ஏகப்பட்ட க்ரௌட் இருக்குங்க. அவங்களை பார்த்தாலே தெரியும் நினைக்காங்க. அதாவது கீழே பார்த்து ஒன்றுமே தெரியுங்க. ஃபுல்லாக என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளேஸாக தாங்க தெரியும். ஸோ இதுதாங்க க்ரௌட். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நேராக கீழேயும் போகலாங்க. ஆனால் மக்கள் போகிறாங்க அந்த ரூட்டை பிடிச்சி நேராக கீழே போய் நேராக அந்த ஏரியாவுக்கு போகலாங்க. ஆனால் அந்த ஏரியாவுக்கு போகிறதா இருந்தால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் போகணும். ஆனால் இந்த டைமில் போக முடியாது. ஏன்னா ரோடு ஒன்றுமே தெரியாது, பாதையே தெரிய மாட்டேங்குது. நாங்கள் வெயில் டைமில் வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா பாதையுமே தெரிஞ்சுங்க. அதனால் அந்த ரூட்டில் போகலாம். பட் கொஞ்சம் மக்கள் கீழே நடந்து போதுங்க. இப்போ என்ன இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ண விளையாட்ட பார்க்குறாங்க. நம்ம போகுமான்னு கேட்டிங்கன்னா போகண்டாங்க. அந்த சைடில் போனால் நமக்கு ஆபத்து. ஏன்னா வலிக்கடி விட்டு அப்புறம் மண்டை பிளந்து போகும். அது நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்த பாதைக்கு ரிட்டர்ன் போகணும்னா ரிட்டர்ன் போக போகிறோம். சரிங்க, இதுதாங்க வியூ பாயிண்ட். பார்த்துருப்பீங்க இந்த வியூ. இதாங்க அந்த பொன்முடியில் டாப் ஹில் ஸ்டேஷன் உள்ள வியூ பாயிண்ட். இப்போ இதை பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக இருக்குங்க. இதாங்க பேக்கில் உள்ள வியூ எப்படின்னு பார்த்துருப்போம். இந்த இடம் மிஸ்ட்டு கண்டிப்பாக இருக்குது. கரெக்டான கிளைமேட் தாங்க நம்ம இந்த இடத்துல வந்து ரீச் ஆகிருக்கும். ஸோ ரீச் ஆனால வந்து நமக்கு வேஸ்ட்டாக போகலாங்க. நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸாக கிடச்சி முக்கியமாக பெனிஃபிட் தாங்க. இதுக்கு முன்னாடி வரும்போது வெயிலாக இருந்து பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பழைய வீடியோ போட்டுருங்க. ஸோ இப்போ நிறைய பேர் இங்கே வந்து வராங்க, ஜம்முனால என்ஜாய் பண்ணுறாங்க. அதை அவங்க காண்டி அந்த வீடியோவில் முக்கியமாக அதை பாருங்கள். வாங்க காய்ஸ். பயங்கர நிறைய பேர் என்ஜாய் பண்றாங்க, ஜாலியா இருக்காங்க. ஃபேமிலியெல்லாம் வந்தாங்கன்னா பயங்கரமா இருக்கும் அந்த பிளேஸுக்கு. நிறைய பேர் ஃபேமிலியா தாங்க வராங்க. முக்கியமாக பசங்களும் வராங்க, வாலிப பசங்களும். அவங்களால ஸ்பீக்கர்லாம் கொண்டு வந்து நல்லா ஆட்டம் போட்டு ஆடுறாங்க. அந்த சைடே பார்க்கிங் இருக்குங்க. உள்ள அங்கேயும் பார்க்கிங் விடலாம். நீங்க நேரம் உள்ள வந்தாலும் உள்ளேயும் பார்க்கிங் இருக்கலாம், இங்கேயும் கார் விட்டுக்கலாம். இங்கே நம்ம ஆட வஞ்சாலும் பாட வஞ்சாலும் யார் என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. ஸோ பயங்கரமான வியூவில் நம்ம பார்த்து ரசிச்சுட்டு நம்ம போகிறோங்க. அதாவது ஃபுல்லி நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு நம்ம இங்கேருந்து கிளம்பி போகிறோங்க. வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேஸ்ட் ஆகலாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தாங்க போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரும்போது கூட இந்த அளவு இல்லை. பட் இந்த தடவை பயங்கரமாக இருக்குது. நமக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க அந்த பிளேஸ் பொன்முடிக்கு வந்ததுக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் யார் இந்த வீடியோ பார்த்தாலுமே பொன்முடிக்கு வராத ஐடியா இருந்ததுன்னா இந்த மாதிரி டைமில், அதாவது ஜூன் ஜூலை போல் வந்தீங்கன்னா பயங்கரமாக வருங்க கிளைமேட். இந்த கிளைமேட்டுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கும். வந்தாச்சு, ஜம்முன்னு என்ஜாய் பண்ணியாச்சு. இந்த வீடியோ நம்ம இதோடி பைக் எடுத்து போகிறத பார்க்கலாங்க. இது அடுத்தது மரணத்தனமான ஒரு vlog is waiting. முக்கியமாக அதாங்க ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ரு. அதை நான் ஆரம்பத்தையும் உங்களுக்கு சொல்லியிருப்பேங்க. என்னன்னா இதுக்கப்புறம் தான், அதாவது இந்த விளாகுக்கு அப்புறம் வந்து அடுத்த விளாக் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரைடு இருக்குங்க. ஒரு பிக் ரைடு தாங்க நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் கண்டிப்பாக வருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோமீட்டர் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர். கிட்டத்தட்ட ஆமாங்க, 2000 to 3000 கிட்டத்தட்ட நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம மயில் வாகனம் தான் இருக்கட்டும், நம்ம BMW மாப்பிளை கண்டியாக இருக்கட்டும். ஸோ அதுதான் நம்ம ரெடி பண்ணி விட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் அதாவது இந்த வீடியோ பார்க்க இல்லை யாராக இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலுமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தா வண்டி எடுத்துகிட்டு வந்த மாதிரி ரூட்டில் இறங்கி போகிறாங்க. எனக்கு போகும்போது மழையாக தாங்க இருக்கும். இந்த இடம் கேமராவை கலத்தி வச்சுட்டு பேக்கில் வைக்க போகிறாங்க. பேக்கில் வச்சு நம்ம வீட்டை பார்த்தா போக போகிறோம். தெரிக்க விடுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம தெரிக்க விட போகிறோம். மிஸ் பண்ணாம அதை பாருங்கள். அதனால தாங்க முடிஞ்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி நம்ம வர வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.